டீச்சர் ஆர்த்தி மேடம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. கிட்ஸ் கூட அவ்வளோ லவ்வபுளாக இருக்காங்க. வெரி டெடிக்கேட்டட் டீச்சர். அவங்களோட கைடன்ஸில் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிற சைல்டு கூட வந்து நல்லா பேசுறது எல்லாமே பண்ணுவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட இன்வால்மெண்ட்னால சைல்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கு. தேங்க்யூ. மேம் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு 2019 ஸ்டார்ட் பண்ணோம் டில் 2026. என்னோட 2 கிட்ஸுமே இப்போ வரைக்கும் ஆர்த்தி மேம் தான் ஃபேவரட்டாக இருக்காங்க. மேம் எப்பயுமே ராக்கிங்ல தான் இருப்பாங்க. கங்க்ராட்ஸ் மேம். நீங்கள் இன்னும் நல்ல மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும்னு நாங்கள் ப்ரே பண்ணுறோம். தேங்க்யூ. அவ்வளோ பேசவே மாட்டோம். இப்போ ஸ்கூல் சேர்ந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆர்டிஃபிஸ்லாம் அவ்வளோ ஆர்டிஃபிஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்ணுறான். இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல கொஞ்சம் நல்லா இது பண்ணுறா. ஸ்கூலெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. என்ன பண்ணாலும் வந்து சொல்லுவாங்க கிளாஸ் வீட்டில் வந்து வீட்டில் ஸ்கூலில் அவன் நல்லா கொஞ்சம் இது பண்ணுவான். பார்த்தீங்கன்னா டான்ஸஸ் சொல்லுமா ஆர்ட் இந்த கோச்சிங் பையன் நல்லா டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நல்லா சாப்பிட்றதோ நல்லா கேரிங்காக பார்த்துருக்கோம். எப்படி அவங்க வந்து கண்டிப்பாக எதாவது சர்வை பண்ணுவாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இருக்கு. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ஷைனஸாக இருக்கா, ரொம்பவே டென்ஷனாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப வந்து ஷைன் அவுட் ஆகி நல்லா வந்து ரொம்ப ஃபியூச்சரே வந்து அவங்க பிரைட் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்புமே நல்லா வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் மாதிரி தான் கண்டிப்பாக வந்திருக்காங்க. நான் வந்து ஆர்த்தி மேம் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலி என்னோட சைல்டு வந்து 2 இயர்ஸ்லேருந்து நான் ஸ்கூல் சைட் பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் டே கேர். ஒர்க் பண்ணுறதுனால சில டேட்டா சென்டர் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து போவாங்க. தே ஃபீல் லைக் இட் இஸ் லைக் அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் ஆர்த்தி மேம் பிகாஸ் ஐ ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் டு சென்ட் மை சைல்ட் டு தி ஸ்கூல். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஐ டோன்ட் see anywhere. So little bit scared or பயம் எனக்கு. இங்கே நான் சென்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஆக்சுவலி என்னோட சைல்டு வந்து டெய்லி அவங்களே ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. They enjoy the schooling. So it's really very nice and hats off to Aarti ma'am. I just convey my appreciation to Aarti ma'am. So இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சஞ்சு ஒருத்தர் வந்து ப்ரீகேஜிலேருந்து ஆர்த்தி மேம் வந்து படிச்சுட்டு இருக்காரு. இப்போ 3rd இயர் முடிச்சுட்டாங்க. இப்போ வேற ஸ்கூலுக்கு போகிறது அவருக்கு பிடிக்கல. ஆர்த்தி மேம் ஸ்கூல் நடத்துங்க, அதுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் நடத்துங்க, பசங்கள்லாம் ஒரு பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் அடுத்த ஸ்கூலில் சீக்கிரம் கட்டி எப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. வேற ஸ்கூல் போக மாட்டாங்க, வளர மாட்டாங்க. கடவுள்கிட்ட வந்து வளரக்கூடாது ப்ரே பண்ணிக்கிறாங்க. இப்போ இப்படியே இருக்கணும், எங்கள் மேம் கிட்ட விட்டு வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சீக்கிரம் கங்க்ராட்ஸ் மேம். ஆர்த்தி மேம் தான் முதல்ல தேங்க்ஸ் சொன்னோம். என்னோட டீம்ஸ்லேருந்து பசங்களையும் நாங்கள் ஆர்த்தி மேம் தான் சேர்த்தோம். முதல்ல நாங்கள் வந்து மதுரை இங்கே வந்து எனக்கு 30 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்து ஆர்த்தி மேமால் என் ஸ்கூல் என்னுடைய பசங்களை சேர்ந்தேன். நல்லா கோச்சிங் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நல்லா டான்ஸ் நல்லா பண்ணலாம். இப்போ நல்லா கோச்சிங் நல்லா பண்ண ஸ்கூலில் நல்லா காலையிலே சீக்கிரமாக என் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது. அப்படியே ப்ரிப்பேர் நல்லா பண்ணலாம். ரொம்ப ஆர்த்தி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப சரிங்க சார் மாதிரி எப்படின்னா ஆர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th கிளாஸ் ஆரம்பிக்கணும். கடவுளுக்கு